பகல் ஜெபத்திலே இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் யாவரும் கண்களை மூடி இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, அப்பா, இந்த நல்ல ராத்திரி நேரத்தில் அப்பா ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை நித்திரை செய்து கொண்டிருக்கும் போது நீர் எங்களுக்கு அப்பா அந்த நேரத்தில் நம்முடைய பிரசனத்தில் களி கூறும்படியாக கொடுத்த இந்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த நேரலையின் மூலமாக ஆங்காங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசனம் அந்த இடங்களை நிரப்பட்டும். அப்பா தேவன் அந்த இடத்துல அப்பா அவருடைய மகிமை வெளிப்படட்டும். நீ தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை கேட்கும் போதே அப்பா ஹல்லேலூயா அவங்க வாழ்க்கையில் அப்பா பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. அப்பா இந்த ஆராதனையை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்பா இதில் இருக்கிற ஆண்டவரே சப்பா இதில் ஒவ்வொரு பகுதிகளையும் தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராகப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா, இந்த இரவு நேரங்கள் ஆண்டவரே சப்பா சோர்வுகள் மாறட்டும், உற்சாகத்தினால் அவங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அப்பா ஹல்லேலூயா இந்த ஜெபத்தில் ஆண்டவரே முழுமையாய் பங்கு பெற உதவி செய்வீராகப்பா ஆண்டவரே. இதுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகள் மாறட்டும். தேவனுடைய கரம் அப்பா ஹல்லேலூயா இந்த நாளில் பெரிய காரியங்களை ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களில் செய்யட்டும். அப்பா வியாதியில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே கட்டுகளில் இருக்கிறவங்களை விடுதலையை கொடுங்க. அப்பா ஹல்லேலூயா வியாதியில் இருக்கிறவங்க சுகமாக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா தேவையோடு இருக்கிறவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். அப்பா ஹல்லேலூயா என்னென்ன ஆண்டவரே காரியங்களுக்காக இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை ஆண்டவரே இந்த நேரத்தில் செய்ய போவதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தொடர்ந்து நீர் கிரியை செய்வீராக, நீர் மகிமைப்படுவீராக. அப்பா ஆண்டவரே உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பெரியவர் ஆண்டவரே. அப்பா உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் இங்கே வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்பா பெரிய நன்மைகளை ஆண்டவரே ஆசீர்வாதங்களை அவங்க பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். நாம் கர்த்தரை பாடி அவரை உயர்த்த போகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நம் நோய்களை நீக்கினாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. நம்மை படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மை
ஆக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இது போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். நம் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, சங்கீதம் 103 அந்த உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும்போது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு மேலே தான் போட்டிருக்கு, அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை எல்லாம் நீக்கினாராம். ஹல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கும்போது தான் அவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்க முடியும். இந்த பூமியில் தான் நம்முடைய நோய்களை அவர் நீக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அதனால் வியாதி சுகமாக்க முடியுமா? சுகம் நடக்குமா? நடக்கும். ஆமென். உங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட முடியுமா? மன்னிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. எஸ். அதனால தான் அந்த 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 மேல் பகுதியை மட்டும் தான் நம்ம படிக்கிறோம். கீழே வாசிக்கும்போது சொல்லுது, அவர் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உங்கள் நோய்களை எல்லாம் நீக்கி உங்கள் பிராணனை படுகுழியிலிருந்து உங்களை என்ன பண்ணுறான்? விலக்கி மீட்டு காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அவர் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நம்மளை திருப்தி ஆக்குகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ். அதே நிச்சயத்தோட இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. ஆமென். அவர் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறதுனால நம்ம எதை குறித்தும் கவலைப்பட பயப்பட தேவையில்லை. அதை நினைத்து கரங்களை தட்டி சந்தோஷமாய் நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கரங்களை தட்டி ஆமென். தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே இல்லையே.
துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ ஆமென். கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருக்கு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, ஓ பயமில்லை பயமில்லை, நம் சார்பில் கர்த்தருக்கு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை, நம் சார்பில் கர்த்தருக்கு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை, நம் சார்பில் கர்த்தருக்கு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுகந்தரிக்க வேறொன்று செய்வார். பயமில்லையே. மேலானதை நீ சுகந்தரிக்க வேறொன்று செய்வார். பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருக்கு பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. நீதிமான் என்றும் விழுவதில்லை, விழுந்து தள்ளுண்டு போவதில்லை. நீதிமான் என்றும் விழுவதில்லை, விழுந்து தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தரின் கரம் என்னை தூக்கிடுமே, தூக்கி என்னை நிறுத்திடுமே. கர்த்தரின் கரம் என்னை தூக்கி என்னை நிறுத்திடுமே. பயமில்லை பயமில்லை பயமில்லை, நம் சார்பில் கர்த்தருக்கு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே இல்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாளும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாளும் ஆமென் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என் தேவன் அவர் ஆமென் அவர் நம்மளோடு இருக்கிறதுனால நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை காரியங்கள் நமக்கு விரோதமாக எழுப்பினாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் தேவன் நமக்காக முன் குறித்தது அது நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம் தேவன் நம்மளை ஒரு நாளும்
ஆமென். விடுகிற தேவன் அல்ல. நாம் ஏமாற்றம் அடைவதில்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நாளும் ஆமென் ஏமாற்றம் வருவதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அவரை தேடி நான் நிற்கிறதுனால ஆமென் ஹல்லேலூயா. அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருந்து பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அந்த விசுவாசத்தோடு கூட ஹல்லேலூயா அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை என்ற பாடலை பாடி ஆமென் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவரை பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகின்றது. ஆமென். அவருடைய முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஓ அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர், என்னை இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்து நின்றும் நீர் விடுவிக்கின்றீர். என்னை அனைத்து நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையா கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான்
பார்க்கிறேன். பிரகாசம் அவரை நோக்கி பார்த்து, ஓ முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் அவரை பாருங்க, அப்பாவை பார்த்து, அப்பா உம்மை பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க, அவமானம் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. உங்க வார்த்தைகள் அவர் கவனிக்கிறார். அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம். எத்தனை பேருக்குள்ள நம்பிக்கை பிறக்கிறது? ஓ அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் எங்களை குடும்பத்தை அவமானப்படுத்த விட மாட்டேன். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவமானப்படுவதில்லை. எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எங்கள் சபை வெட்கப்பட்டு போவதில்லை. எஸ் ஹல்லேலூயா. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திடுவேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்ற. உண்மையாய் உண்மையாய் அவரை தேடும் எனக்கு, உண்மையாய் அவரை தேடும் நமக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மை குறைவதில்லையே. கரங்களை தட்டி அப்பமானம் அடைவதில். ஓ அப்பா நான் உமது பிள்ளை, ஓ அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம். நீங்க கேட்கும் போதே உங்கள் தலைகள் வெட்கப்பட்ட இடத்துல உங்கள் தலை நிமிர செய்கிறவர். ஓ நீங்கள் வாழாவதில்லை, ஓ கீழாவதில்லை, மேலாவீர்கள், ஓ நீங்கள் தலையாவீர்கள். ஓ அவமானம் அடைவதில்லை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ உண்மையாய் அவரை தேடுகிற நமக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? எஸ் ஹல்லேலூயா. உண்மையாய் அவரை தேடுகிற என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் ஒரு நாளும் ஒரு காரியம் என்னை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஒன்றும் என்னை ஒரு விதத்திலும் சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. எஸ் ஹல்லேலூயா. அவருடைய மேய்ப்பராயிருக்கிறதுனால் நான் தாழ்ச்சி அடைவதில்லை, எனக்கு குறைவு வருவதில்லை. எத்தனை பேர் என்ன சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஓ அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் முழுவதும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், இனியவர். எஸ் ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஓ அவரை நோக்கி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே. ஓ அந்த நாமத்தை கூப்பிடும் போதே அந்த நாமத்தில் வல்லமையுள்ள நாமம். எஸ் ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடும் போது அவர் கூப்பிட்ட குரலுக்கு பதில் கொடுக்கிறவர். எஸ் நீங்க எந்த நிலையில இருந்தாலும் அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் உங்களுக்கு பதில் அளிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி. எஸ் நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தாழும் புகழால் குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தாழும் புகழால் குணமாக்கிடுவீர். ஓ இன்னும் துதிப்பேன், இன்னும்
போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் அவரை ஆராதிப்போமா? இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் உம்மை நாங்கள் ஆராதிப்போம், ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர்த்தெழும்ப செய்வீர், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை நீங்கள் எழும்புவீர்கள் செய்வீர். Come on, இன்னும் துதிப்பேன், worship him, இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்று, இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். சொல்லுவோமா? நீர் நல்ல, எனக்கு நீ ரொம்ப நல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை இன்னும் துதிப்பேன், இன்னும் அப்பா, இன்னும் உம்மை ஆராதிப்பேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும். உங்கள் இதயத்தை திறந்து அப்பா, இன்னும் துதிப்பேன், இன்னும் அப்பா, இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். அப்பா, உம்மை ஆராதிப்பதே எங்கள் வாழ்வினுடைய நோக்கம், உம்மை உயர்த்துவதே எங்களுடைய மேன்மையாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய உயர்வுக்கு காரணம், எங்களுடைய துதிக்கு பாத்திரர், எங்களுடைய எல்லாவற்றிற்கும் உரியவர் நீர் மாத்திரமே ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. Lord, we worship you. Lord, we praise you. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. Yes, hallelujah. Yes, எங்களை முழுவதுமாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில உம்முடைய திட்டம் மாத்திரம் நிறைவேறட்டும். நீர் எங்களுள்ளே பெருக வேண்டும் அப்பா. எஸ், உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்பட்ட இந்த ஆராதனைகளிலே அப்பா, உம்மை நோக்கி பார்த்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில அப்பா, உம்மை ஆராதித்த வாழ்க்கையில நீ வெட்கப்பட விடுகிற தேவன் அல்ல அப்பா. ஒரு நாளும் ஏமாற்றம் வருவதில்லை, தோல்வி உங்கள் வாழ்க்கையில வருவதில்லைப்பா. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் வெற்றி பெறும்படி நீ செய்கிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஓ எஸ், துவங்கி நீர் எஸ் அப்பா, ஹல்லேலூயா, துவங்கினவர் இறுதி வரை ஆண்டவரை நடத்தி செல்ல நீ நல்லவர் அப்பா. நீ உண்மை உள்ளவர், நீ போதுமானவர். உமக்கு நன்றி ஆண்டவரே.
தொடர்ந்து நீர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்வீராக. வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதவுமான இந்த நாளுக்காக நாம் கர்த்தரை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 2 மாதங்களும் அற்புதகரமாகவும் ஆச்சரியகரமாகவும் ஆண்டவருடைய கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் நம்முடைய திறப்பின் சேனை ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து தந்ததற்காகவும் இந்த மாதம் இந்த ராப்பகல் ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு தந்ததற்காக நாம் ஆராதிக்கின்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகின்ற விதமாய் ஒரு அல்லேலூயா சொல்லி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவர் நல்ல பாடல் ஆராதனை நமக்கு ஆயத்தம் பண்ணி தந்ததற்காக பாடல் ஆராதனை நடத்தின அன்பான சகோதரர்களை, அன்பான ஊழியர்களை, கர்த்தர் இன்னும் வல்லமையாக அதற்காக அவன் செயல்பட்ட அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு விஷயத்தை ஆமென் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அதை போன்ற இந்த நாளிலும் இந்த ராப்பகல் ஜெபத்திற்காக ஜெபித்த, கொடுத்த, உழைத்த அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்த போகின்றபடியினால் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அதை போன்று இந்த நாளிலும் கூட ராப்பகல் ஜெபத்தை பார்க்கின்ற, கேட்கின்ற, அது ஜெபிக்கின்ற உங்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளை நாங்கள் கூறிக்கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கிருபைகளினாலும் மகா பெரிய இரக்கங்களினாலும் நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் தேசத்தில் இந்த ராப்பகல் ஜெபம், இரவு பகல் ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால், இந்த இரவில் உண்டாகின்ற சங்கீதம் 91 நம்ம வாசிக்கின்ற விதமாய் இரவில் உண்டாகின்ற பயங்கரங்களுக்கும் இருளில் நடமாடுகின்ற கொள்ளை நோய்களுக்கும் கர்த்தர் நம்மை தப்புவிக்கின்றவராக இருக்கின்றார். சங்கீதம் 91 நம்ம வாசிக்கின்றோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம் தொடர்ச்சியாக இந்த நாட்கள் வரையிலும் ஆண்டவர் நடத்துவதற்கு கிருபை தந்து வருகின்றார். அது ஆண்டவருடைய கிருபை மட்டும்தான். ஆகையினாலே இந்த ஊழியம் எந்த காரணங்களினாலும் தடைபட்டு விடாதபடி ஆண்டவருடைய வருகை மட்டும் நடைபெற வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அதை போன்று மாதத்தில் ஒரு நாளாகிலும், குறைந்தது ஒரு நாளாகிலும் இரவில், ஆகையினாலே தான் நாங்கள் எல்லா மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை இரவு அது 11 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு நாங்கள் முடித்து விடுகிறோம். 2 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் அதில் பாடல் ஆராதனை, ஜெப குறிப்புகள், அதை போன்று மாதந்தோறும் ஆண்டவருக்கு சித்தமான தேவனுடைய ஊழியர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை தந்து நமக்காக ஜெபித்து கொண்டு வருகிறார்கள். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கின்றது. ஆகினாலே அதற்காக நீங்கள் தொடர்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றன. ஆகையினாலே இந்த ராப்பகல் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் இந்த கொள்ளை நோய்களை குறைத்து கொண்டு வருகின்றார். கொண்டு வருகிறத நம்ம பார்க்கின்றோம். இந்த நாட்களில் நம்முடைய ஜெபம் என்னதென்றால், திறப்பிலே நின்று சுவரை அடைப்பது தான் நம்முடைய ஜெபம். இந்த கொரோனா காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட தொடர்ச்சியாக தற்பொழுது அந்த கொள்ளை நோய்கள் குறைக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்ம அந்த ஜெப ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய ஜெபங்களை கேட்டு கொள்ளை நோய்கள் குறைக்கப்பட்டாலும் இயேசுனுடைய வருகைக்கு ஒரு அடையாளம் கொள்ளை நோய்கள் என்று மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் போன்ற சுவிசேஷ புத்தகங்களிலே நம்ம பார்க்க முடிகின்றது. ஆகையினால் எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கொள்ளை நோய் இன்னும் எப்பொழுது ஆரம்பிக்கும் என்றெல்லாம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் ஆண்டவருடைய காரியங்கள். ஆனால் அது ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன? ஒரு மனிதனை, ஒரு ரட்சிக்கப்படாத மனிதன் கொள்ளை நோய் வந்து மரித்து போனால் அவன் அக்னி கந்தகமும் எரிகிற அக்கினி கடலுக்கு சென்று விடுவான். ஆகையினாலே அதை தடுத்து நிறுத்தி அந்த மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து, ரட்சிக்கப்படாத மனிதர்கள் வாழ்ந்து, அவர்கள் எப்படியாக சுவிசேஷத்தை அறிந்து ஏற்றுக்கொண்டு ஆமென் ஒரு சபையிலே அவர்கள் சேர்ந்த ஒரு எப்படியாகலும் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் வர வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு கூடத்தான் நம்ம என்ன செய்திருக்கிறோம், இந்த ராப்பகல் ஜெபம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னொரு பக்கம் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஊழியம் செய்கிற ஊழியக்காரராக இருக்கலாம், அல்லது ஒரு விசுவாசியாக இருந்தாலும் கொள்ளை நோய் வந்து மரித்து போனாலும் அவர் நரகத்திற்கு போக, அக்னி கந்தகம் எரிகிற அக்னி கடலுக்கு போகவே மாட்டார். அவர் நிச்சயமாய் பரலோகத்துக்கு வந்து விடுவார். அதில் எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை. ஆகையினாலே தான் நம்முடைய ஒரே நோக்கம், இந்த ராப்பகல் ஜெபத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால்,
ரட்சிக்கப்படாத மக்கள், நோய்வாய்ப்பட்டு மரிக்கின்ற மக்கள், கொள்ளை நோய்கள் ஒருவேளை இந்த நாட்களில் அறியப்படுகிற கொள்ளை நோய்கள் ஒருவேளை வெளிப்படையாக இல்லாமல் இருந்தாலும் இன்றைக்கு பலவிதமான அந்த கேன்சர் நோய்கள் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கின்றோம். இன்னும் ஏராளமான நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த நோய்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் ரட்சிக்கப்படாமல் மரித்து போகக்கூடாது. மரித்து போனால் அக்கினி கடலுக்கு சென்று விடுவார்கள், நரகத்துக்கு சென்று விடுவார்கள். ஆகையினாலே தான் அந்த மக்கள் எப்படியாக ரட்சிக்கப்பட்டு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும். மருத்துவ துறைக்காக நம்ம விசேஷமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மத்திய மாநில மருத்துவ துறையில் இருக்கின்ற அமைச்சர்கள், அரசு துறையை சார்ந்தவர்கள், அரசியலை சார்ந்தவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இதன் அந்த ஒரு நோக்கத்தோடு தான் பலவிதமான விலைக்கிரயம் பண்ணி இந்த ஜெப ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு சத்துரு பல விதங்களில் தடைகளை கொண்டு வருவான். ஆனாலும் ஆண்டவர் அந்த தடைகளை எல்லாம் தாண்ட வைக்கின்றவராக இருக்கிறார். தாவீது தான் எழுதுகிறார், கர்த்தருடைய கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் ஒரு மதிலை தாண்டு, ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேன், மதிலை தாண்டுவேன் என்று எழுதுகிறார். அதை போன்றுதான் எவ்வளவுதான் தடைகள் தாண்டி வந்த ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின நாட்டிற்கு இஸ்ரவேல் மக்கள் போய் சேருவதற்கு முன்பதாக செங்கடல் ஒரு தடையாய் வந்தது, யோர்தான் ஒரு தடையாய் வந்தது. ஆனால் எரிகோ கோட்டையும் மிகப்பெரிய தடையாய். ஆனால் எல்லா தடைகளையும் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், மோசே, யோசுவா, இன்னும் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்ட சென்ற ஆசாரியர்கள், ஊழியர்கள் மூலமாய் யோர்தானை பிரித்தார். மோசையின் மூலமாய் செங்கடலை பிரித்தார். யோசுவாவின் மூலமாய் எரிகோ கோட்டை விழப்பண்ணி அந்த வாக்குத்தத்த நாட்டுக்குள்ளே சுதந்திரித்து விட்டார்கள். அதை போன்றுதான் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டுவார்கள். தாண்டி பரலோகத்திலே ஒரு ஆத்துமா அறுவடை, ஆத்துமாக்களோடு கூட நம்ம ஆண்டு பரலோகத்திற்கு போகும்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கின்றதான 5 விதமான கிரீடங்களையும் அவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவன் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார், கிருபை உள்ளவராக இருக்கின்றார். ஆனால் நாம் ஊழியம் செய்யாமல் போனால், ஆதாயம் செய்யாமல் போனால், அல்லது ஊழியம் செய்யாமல் நம்முடைய கிரீடங்கள் குறைந்துவிடும். ஆகினாலே எதற்காக இப்படிப்பட்ட ஜெபங்கள், எப்படி பாடல் ஆராதனைகள், ஜெபங்கள், ஆத்துமா மிஷனரி ஊழியங்கள், சபை கட்டுமான பணிகள், எவைகள் எதற்காக என்றால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளையின்படி, பரிசுத்த வேதாகமத்தின்படி ஊழியர்களும் விசுவாச பிள்ளைகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே தான் எப்படியான ஆண்டு வருகைக்கு முன்பதாக ஒரு திரள் கூட்ட மக்களை பரலோகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகையினால் தொடர்ந்து நீங்களும் காரியங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஒரு 5 ஜெப விண்ணப்பங்களுக்காக நம்ம ஜெபித்து நம்ம அடுத்த பகுதிக்கு நான் ஜெபிக்க போகிறோம். அதை தொடர்ந்து தேவனுடைய மனிதர் நம்ம காண்டைய வார்த்தைகளை தந்து நம்மை வழி நடத்துவார். சங்கீதம் 91 இரவில் உண்டாகின்ற பயங்கரங்கள், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள், ஆகினால் இந்த கொள்ளை நோய்கள் வெளிப்படையாக நம்ம சொல்லக்கூடிய, நாம் பேசுகிற அளவுக்கு கொள்ளை நோயை ஒருவேளை அதிகப்படாமல் இருந்தாலும் இந்த நாளில் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்றால், பயங்கரங்கள், இருளில் நடமாடுகின்ற பயங்கரங்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒன்று தான் இந்த நாட்களில் நடக்கின்ற இந்த போர் காரியங்கள், யுத்த நாட்களை நாம் பார்க்கின்றோம். இந்த யுத்த நிமித்தமாக பலவிதமான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கின்றோம். பரிசுத்த வேதாகமத்தில் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் என்ன செய்யுங்கள், கலங்காதபடி என்ன செய்யுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி இயேசு தன்னுடைய சுவிசேஷ புத்தகங்களை தொடர்ச்சியாக நம்ம பார்க்கின்றோம். யுத்தங்களின் செய்திகளை என்ன செய்வீர்கள், கேள்விப்படுவீர்கள், ஆனால் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் கலங்கக்கூடாது, ஆனால் என்ன செய்ய வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகம் நமக்கு தெளிவாய் சொல்கின்றன. மத்த 24வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி என்ன செய்யுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று இவைகளெல்லாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை என்ன, யுத்தங்கள் வரும்பொழுது அதை குறித்து நம்ம தெரியாதது போன்றிருக்காமல், அறியாதது போன்றிருக்காமல், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஊழியர்கள் உடனடியாக போய் என்ன செய்ய வேண்டும், திறப்பிலே நிற்க வேண்டும். நிற்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை கொண்டு இந்த போரை, உயிரிழப்புகளை தடுத்து நிறுத்துவார், பொருள் சேதங்கள் தடுத்து நிறுத்தப்படும். நம்முடைய ஜெபங்கள் மூலமாய் ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு
அனுபவத்திற்கு வர முடியும். ஆகையினாலே தான் கர்த்தர் யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு பேசும் பொழுது இப்படியாய் பேசுகிறார். ஆண்டவர் யோவேல் தீர்க்கதரிசி 3 அந்த 3 அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது, இப்படிப்பட்ட போர் காரியங்கள் வளைகுடா பாருங்கள், இந்த வளைகுடா போர்களின் நிமித்தமாய் பாதிக்கப்படுகிறது அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டு விடுவார்கள். ரியலி ஒரு சாதாரண ஒரு சமையல் பண்ணுகின்றவர்கள் கூட அந்த இப்போ ஈரானில் ஏற்பட்ட அந்த இது நிமித்தமாக ஒரு பத்திரிகை புள்ளி உரைப்படி சொல்லுகின்றன. என்ன சொல்கின்றார்கள் என்றால், நம்முடைய இந்த மாதம் 10ஆம் தேதி தினத்தந்தி பத்திரிகையில் வந்த ஒரு செய்தியை பாருங்கள். கிட்டத்தட்ட வளைகுடா அந்த போர் ஏற்பட்டது நிமித்தமாக வளைகுடா நாடுகளிலிருந்து கிட்டத்தட்ட 90,000 பேர், கிட்டத்தட்ட பாருங்கள் 90,000 பேர் என்ன பண்ணுகிறார், கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்து சேர்ந்து விட்டால் 1,00,000 மக்கள் என்ன செய்கிறார்கள், இந்தியாவுக்கு வருகை தந்திருப்பதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு என்ன செய்திருக்கிறது, தகவல் கொடுத்திருக்கின்றன. பாருங்கள், இவைகளெல்லாம் அங்கு வேலை பார்த்து அங்கிருந்து வேலை பார்த்து குடும்பங்களுக்கு பணங்களை அனுப்ப வேண்டியவர்கள். ஆனால் அங்கே அவர்கள் வேலை செய்ய முடியாத சூழ்நிலைகள், அது நிமித்தம் வருமானங்கள் தடைபட்டுவிடும். இப்படி ஆகையினாலே தான் பாருங்கள், அதை எல்லாமே சமையல் அறையில் பயன்படுத்துகின்ற அந்த கேஸ் காரியங்கள் கூட விலைவாசி அதிகப்பட்டிருக்கின்றன. எல்லாமே பயங்கரமான பாதிப்புக்குள்ளாய் கடந்து சென்று விடும். ஆகையினாலே தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அல்லது நம்ம என்ன செய்ய வேண்டுமோ, இந்த யோவேல் தீர்க்கதரிசியை போன்று யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நம்முடைய ஆண்டவர் தீங்கிற்காக மனஸ்தாபப்படுகிறவராக. இதெல்லாம் அந்த போர் காரியங்கள் எல்லாம் ஒன்று இரவில் உண்டாகின்ற பயங்கரங்கள், இன்னொரு பக்கம் என்னுடைய பின்னணியத்தில் செயல்படுகிற ஒரு சத்துருவாகிய சத்துருவனுடைய கிரியைகள் தான் ஒன்று. 2 இயேசுனுடைய வருகைக்கு அடையாளம். இந்த அறியும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர் இந்த யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நம்முடைய தீங்கிற்காக கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கின்றார். பாருங்கள், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து நீங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்கிற்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஆபத்திற்கு எங்கேயாவது ஒரு ஆபத்து நடைபெறுகிறது, ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது என்றால் அதைத்தான் தீங்கு என்று சொல்லுகின்றார்கள். தீங்கின்ற வார்த்தை ஒரு ஆபத்து, அழிவு, மிகப்பெரிய பிரச்சனை, போராட்டம் என்றெல்லாம் வேத பண்டிதர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆங்கில வேதாகமத்தில் அதற்கு சாத்தான் ஈவல் என்று சாத்தான் என்றே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தீங்கிற்காக மனஸ்தாபப்படுகிற ஒரு வளைகுடா போர் வரும்பொழுது எத்தனை உயிரிழப்புகள், எத்தனை ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள் நடைபெறுகின்றன. அந்த இடத்தில் நாம் இருந்தால் நாம் எப்படி இருப்போம்? அங்கு தகப்பனை இழந்த பேரண்ட்ஸை இழந்த பிள்ளைகள், பெற்றோரை இழந்த பிள்ளைகள், பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள், பிரதேஷ் சிஸ்டர்ஸை இழந்த பிரதேஷ் பாருங்கள், சகோதர சகோதரிகளை இழந்த குடும்பங்கள், இப்படியெல்லாம் மிகுந்த கவலைகளும் வேதனைகளும். எத்தனையோ திட்டங்களோடு செயல்பட்டவர்கள், எவ்வளோ மாஸ்டர் பிளான் பண்ணி, எவ்வளோ என்ஜினியர்ஸை கான்டாக்ட் பண்ணி கட்டின கட்டிடங்கள் எல்லாம் ஒரு அணுகுண்டுக்கு என்ன செய்கிறது, எல்லாமே செயலிழந்து போகிறது நம்ம பார்க்கின்றோம். ஆகையினாலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், விசேஷித்த ஆசரிப்புகளை நம்ம என்ன செய்ய வேண்டும், ஏற்படுத்த வேண்டும் என்று யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொல்கிறத நம்ம பார்க்கின்றோம். எனக்கு அன்புடைய பிள்ளைகளே, யோவேல் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் என்று எழுதுகிறார். அதே 15வது வசனம் மறுபடியும் சொல்லுகிறார், பரிசுத்த உபவாசத்தை உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு என்ன செய்யுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்தும் பார்த்தீர்கள் என்றால் அதே 15வது வசனத்தில் சியோனில் என்ன செய்யுங்கள், எக்காலங்களை ஊதுங்கள். சியோன் என்றால் முதலாவது சியோன் நம்ம தான், நம்முடைய எக்காலம் என்பது நம்முடைய வாய்கள் தான். ஆவிக்குரிய அர்த்தங்களில் நம்ம என்ன செய்ய வேண்டும், சியோனில் நாமே முதலாவது ஜெபிக்க வேண்டும். உன் வாயை விரிவாய் திற, அதை நிரப்பு என்று சொல்லி இருக்கிறார். அதே போல் ஏசாயா 58:1 உன் சத்தத்தை எக்காலத்தை போன்று உயர்த்து என்று எழுதுகிறார். அப்பொழுது ஏசாயா 58 உன் சுகவாழ் சீக்கிரம் திடுக்கும் என்று சொல்கிறார். பர்த்திமேயு தன்னுடைய நாவை வாயை எக்காலத்தை போன்று அவன் உயர்த்தினபடியினால் இயேசுவையே நிறுத்துகிற ஜெபமாய் மாறி
இயேசு அவனுக்கு அற்புதம் செய்கிறார். அவன் பார்வையடைந்து கடந்து சென்று விட்டான். சீசர்கள் எவ்வளோ தடுத்தார்கள், கூட நின்றவர்கள் தடுத்தார்கள், அதை அவன் பொருட்படுத்தவில்லை. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன, இந்த நாட்களில் நம்ம எருசலேமில் இருக்கிற சியோன் அதுவும் ஒன்றுதான். கர்த்தருடைய வார்த்தைகள் 7 விதங்களிலே நம்ம கொண்டு செல்லலாம். இனி நம்முடைய சபையாக இருக்கலாம், நம்ம செய்கிற ஊழியமாக இருக்கலாம், அது ஒரு சியோனாக கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. ஆகையினாலே நம்ம இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும், விசேஷமாக ஜெபிக்க வேண்டியது. விசேஷித்த நாட்களை, விசேஷமான உபவாச நாட்களை நம்ம ஆயத்தம் பண்ணி நம்ம ஜெபிக்க வேண்டும். சபைகள் செய்ய வேண்டிய காரியம் இதுதான். ஊழியங்களிலும் செய்ய வேண்டிய காரியம் இந்த நாட்களில் ஜெபந்தான் அதிகப்படுத்தும் பொழுது அந்த யுத்தங்களை ஆகையினால்தான் ஆண்டவர் சொல்கிறார் 2:13 அவர் தீங்கிற்கு, இந்த போரில் உயிரிழந்து போகிற மக்களுக்காக மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். தீங்கிற்காய் கர்த்தர் அவர். ஏனென்றால் நம்முடைய தேவன் ஒரு பக்கத்தில் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர். ஆனால் சில நேரங்களில் அநேக நேரங்களில் அவர் எச்சரிப்பு. ஏனென்றால் ஆண்டவருடைய இப்படி பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் இரவு பகலாய் ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாக இந்த போர்களை தடுத்து நிறுத்தும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆகையினாலே மன தீங்கிற்காக, இந்த போருக்காக, இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த போருக்காக நம்முடைய தேவன் மனஸ்தாபப்பட்டு என்ன செய்வார் என்றால் அவர் இறங்குவார். மனதுருகி அவர் என்ன செய்வார் என்றால் மனதுருகி இந்த போர்களை நிறுத்துவதற்கு ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் தூதர்களை அனுப்பி ஆண்டவர் என்ன செய்வார், நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ஆகையினாலே தொடர்ந்து நம்ம இந்த காரியங்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டியது நம்ம விழுந்த கடமையாக இருக்கு. நம்முடைய இருதயங்களை கர்த்தருடைய சமூகத்தில், ஆகையினால்தான் அந்த வசனம் 13வது வசனம், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து என்ன செய்யுங்கள், நீங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, ஃபஸ்ட்டு ப்ரேயர் தான். ஜெபித்தா தான் இந்த காரியத்தில் ஒரு முடிவு கொண்டு வர முடியும். அரசியல் துறையை சார்ந்தவர்கள் இருக்கலாம், அரசியலை சார்ந்தவர்கள் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு மேலாக ஜெபிக்கின்றவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், யோவேல் என்கின்ற ஒரு சிறிய தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்கின்ற வார்த்தை நடக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், ஊழியக்காரர்களுக்கு கூட கர்த்தர் சொல்கிற பாருங்க, 17வது வசனம், கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கச்சாவை நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும், உங்கள் தேவன் எங்கே என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. இப்படி என்னென்னா, ஊழியர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அல்லது எந்த ஊழியத்தை அல்லது ஒரு விசுவாசியாக இருந்தால் செய்யணும், நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆண்டுடைய சமூகத்தில் போய் அழுது ஜெபிக்க வேண்டும். அந்த அழுகையின் ஜெபம் 18 அடுத்த வசனத்தை போயிருங்க. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு என்ன செய்வார், தம்முடைய ஜனங்களுக்காக உதவி செய்யும் கடாட்சிப்பார் என்று எழுதப்பட்டது. உதவி செய்வதற்காக இறங்கி வருவார். தொடர்ந்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் 21வது வசனம், தேசம் பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்து தொடர்ந்து பாருங்கள், இதெல்லாம் வரும்பொழுது கீழே வரும்பொழுது ஏராளமான இப்படி ஜெபிக்கிற மக்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். களங்கள், வீடுகள், ஊழியங்கள் தானியத்தால் நிரப்பப்படும். வீடுகளிலே திராட்சரசமும் எண்ணெயும் வளைந்தோடும். பின்பு அவர் சொல்லுகிறார், இதற்கு முன்னாலே இதனுடைய பின்னணியத்தில் செயல்பட்ட பாருங்க, அடுத்த வசனம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் உங்களிடத்தில் அனுப்பினேன் என் பெரிய அதனால் ஜெபிக்க முடியாது, ஊழியத்திற்கு வந்த பின்பு ஜெபிக்க முடியாது, ஊழியம் பல பிரச்சனைகள் இருக்குது. ஆண்டவர் என்ன, ஒருவேளை சில நேரங்களில் ஆண்டவரே நமக்கு சோதனை காரனை அனுப்புவார், இல்லது சாத்தானே நமக்கு எதிராக எழும்பி வரலாம். எதாக இருந்தாலும் தேவன் அனுமதிக்காமல் ஒன்று நடக்கிறதில்லை. நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனை ஆகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் ஊக்கட்டை குச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு என்ன செய்வேன், திரும்ப தருவேன் என்று சொல்லுகின்றார். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அது நிமித்தமாய் நம்ம என்ன அடைகிறோம் என்றால், நம்ம சம்பூர்ண அடுத்த வசனத்தை கர்த்தர் நமக்கு சம்பூர்ணமாக திருப்தி அடைந்து உங்களை அதிசயம் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். இப்படி கர்த்தருடைய ஆண்டு பலிபீடத்திற்கும் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்த காலகட்டங்களில் ஆசாரியர்கள், லேவியர்கள், சுவிசேஷர்கள்
மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், விசுவாசிகள் எல்லாரும் போய் ஆண்டுடைய பலிபீடத்தில் நம்ம சர்ச்சுக்கு போய் பலிபீடம் கீழே அது எழுதப்பட்டிருக்கிற அந்த பலிபீடத்திற்கும் மண்டபத்திற்கும் இடையில் நடுவே நின்று அழுதது நிமித்தம் தேவன் தேசத்திற்காக வைராக்கியம் பாராட்டினார். இந்த ஆகையினாலே நிச்சயமாக நான் சொல்கிறேன், தேசம் இந்த யுத்தங்களை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர் தீங்கிற்காக மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கின்றார். 99 நீதிமான்களை விட ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது இந்த யுத்தத்தில் அழிந்து போகிறார் என்றால், அவருக்காக தேவன் என்ன செய்வார் என்றால், அவர் மனஸ்தாபப்படாமல் இருக்க மாட்டார். ஆனால் திறப்பிலே நிற்கிறவர்கள் மூலமாக, ஜெபிக்கின்றவர்கள் மூலமாக நிச்சயமாய் கர்த்தர் என்ன செய்வார் என்றால், இப்படிப்பட்ட காரியங்களை அவர் தடுத்து நிறுத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகையினால் தான் எசேக்கியேல் 22:30 எழுதப்பட்டிருக்கிற, திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக என்ன செய்தேன், ஒரு மனுஷனை என்ன பண்ண தேடினேன் என்று சொல்லுகின்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவரையும் காணேன் என்று சொல்கிறார். ஆனால் நாம் கொடுக்கிற பதில் என்ன, நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் அப்பா. ஆண்டவரே, நம்ம ஒரு அறை கதவை நம்முடைய எங்கேயோ ஒரு இடத்திலிருந்து ஜெபிக்கின்ற மறைமுகமாய் இருந்து ஜெபிக்கின்ற ஜெபமாய் இருந்தாலும் நிச்சயமாய் அந்த ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலை தந்தை ஆவார். எத்தனையோ காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆகையினாலே தான் இந்த நாளில் இந்த இரவில் உண்டாகின்ற பயங்கரங்களிலே ஒன்றுதான் இந்த போர் காரியங்கள். இன்னொன்று ஆண்டவருடைய இந்த போரை, இன்னொரு காரியம் ரெண்டாவது, இந்த போர் ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த காரியங்களை மனதிலே கொண்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜெபிக்க போகின்றோம். நம்ம ஜெபிக்கலாம். நிறைய ஏராளமான ஜெப விண்ணப்பங்கள் இருக்கின்றன. நேரத்தை பொறுத்து ஒரு 5 காரியங்களுக்காக நம்ம முடிந்தால் ஜெபிக்கலாம். வளைகுடா நாடுகளில் நடக்கின்ற போர் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதை சீக்கிரமாக தொடர்ந்து நம்முடைய இந்திய நாட்டில் நடக்கின்ற 5 மாநில சட்டசபை தேர்தல்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜெபிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தமிழ்நாடு, புதுச்சேரி, அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், கேரளா போன்ற 5 மாநில சட்டசபை தேர்தல்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த கடமையாக இருக்கிறது. சங்கீதம் 103:19 1 தீமோத்தேயு 2:1-4 வரையுள்ள வசனங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நாம் ஒரு அமைதலான வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு தேவை என்னவென்றால், அதிகாரத்தில் வருகின்றவர்கள், இந்த ஆட்சியாளர்கள் ஆண்டவர் ஒரு பயபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 1, 2 வாழ்வுள்ள அந்த மக்களுக்கு வாழ்வாதாரங்களை உருவாக்கி கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். 3வது பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் சுவிசேஷங்களுக்கு தடையில்லாத திருச்சபைகளை கட்டுவதற்கோ, மிஷனரி ஊழியங்களை செய்வதற்கோ, சுவிசேஷங்களை அறிவிப்பதற்கோ தடையில்லாத ஆட்சியாளர்கள் கர்த்தர் கொண்டு வர வேண்டும். அதற்கு அது பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் அதுதான். ஆகையினாலே தான் அது மட்டுமல்ல, வாழ்வுள்ள அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற ஆமென் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும், முதலமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களை கர்த்தர் கொண்டு வர வேண்டும். அதற்காக நம்ம தொடர்ந்து என்ன செய்ய போகின்றோம், ஜெபிக்க போகின்றோம். அதை போன்று இந்த மாதம் தேர்வு எழுதி கொண்டிருக்கிற மாணவிகளுக்காக விசேஷமான ஜெபங்கள் நம்முடைய திறப்பின் உபவாச ஜெபத்தில் நம்ம ஏறெடுத்திருந்தோம். இருந்தாலும் தொடர்ந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் என்றால், ஜெபிக்க போகின்றோம். ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுக்கலாம். அதை தொடர்ந்து நம்ம செய்ய போகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய ஊழியங்களுக்காக, திறப்பின் சேனை ஊழியங்களுடன் ஆசீர்வாதங்களுக்காக நம்ம தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதை போன்று இந்த நாள் ராப்பகல் ஜெபத்தில் யாரெல்லாம் நீங்கள் பங்கு பெற்றிருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக, மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்பும்படி, இந்த நாளிலிருந்து மாதத்தில் ஒரு நாளாகவும் இரவு பகலாய் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்து, மாதத்தில் குறைந்தது ஒரு நாளாகலும் இல்லை என்றால் வாரத்திலே ஒரு நாள் இரவில் 2 மணி நேரம் 11 மணியின் 1 மணி எதற்கு வைத்திருக்கிறோம், அதுதான் வேத பண்டிதர்களுடைய கணக்கின்படி 10 to 12 மணி வரை தான் தினந்தோறும் அவன் என்ன செய்கிறான் என்றால், ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு எதிராக, ஊழியங்களுக்கு எதிராக அவன் பலவிதமான தடைகளை, திருமண திட்டமிட்டு தடை பண்ணுகிறான். திருமண தடைகள் குழந்தை செல்வம் இல்லாமல் ஆக்கி விடுகின்றது. வீடு கட்ட வாங்க சொந்த வீட்டில் உட்கார விடாத சூழ்நிலைகள், ஏராளமான பிரச்சனைகள் உண்டு, பின்னணியத்தில் இருக்கின்றன. ஆகிய இவைகளை மனதிலே கொண்டு தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகணும். இப்பொழுது கூட
எல்லாரும் ஒரு நிமிடம் மனதார நம்ம என்ன செய்ய போகின்றோம் என்றால் ஜெபிக்க ஒரு தகப்பனே ஒரு விசை ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே வருகிறோம் அப்பா. இரவில் உண்டாகின்ற பயங்கரங்களுக்கும் இருளிலே நடமாடுகிற கொள்ளை நோய்களுக்கும் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார் என்று சங்கீதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா. சங்கீதம் 91 வாசிக்கின்றபடி இந்த நாட்கள் நாங்கள் ஜெபிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த வளைகுடா போர்களெல்லாம் தடுத்து நிறுத்துங்கப்பா ஆண்டவரே. தடுத்து நிறுத்தி உயிரிழப்புகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. அதில் உயிரிழந்து போகிற ஒரு ஆத்துமா கூட ரட்சிக்கப்படாமல் போய்விடக்கூடாதப்பா. அப்படியாக அவர்களுக்கு ஒரு சுவிசேஷம் கடந்து போக வேண்டும் ஆண்டவரே. எப்படியாக அவர்கள் சிலுவையின் அந்த தரிசனத்தை சிலுவை காட்சியை பார்க்க வேண்டும். பரிசுத்த வேதாகமோ அவர்களுடைய கண்களுக்கு முன்னதாக கிடைப்பதற்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. நீர் தீங்கிற்காக மனஸ்தாபப்படுகிறவர் என்று அறிந்திருக்கிறோமே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு போர்களை நிறுத்த போகிறதற்காக கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே. பொருள் சேதங்கள் உயிர் சேதங்களையும் பொருள் சேதங்களையும் உண்டு பண்ணுகிற இந்த மறைந்திருந்து ஆண்டவரை தாக்கி அழிக்கிற அந்த ஆண்டவரே, அந்த பலவானுடைய கிரியைகள், சத்துருவின் கிரியைகள், சாத்தானுடைய திட்டங்கள், ஆண்டவரே பிசாசுகளின் கிரியைகள், அசுத்தாவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது உடைய இரத்தத்தின் வல்லமையினால் ஆண்டவரே செயலிழந்து போக பண்ணுங்க ஆண்டவரே. உடைய கல்வாரி சிலுவையில் அப்பா நீர் சிந்தின ஒவ்வொரு துள்ளி இரத்தம் வெளியேறப்பட்டதப்பா. பொழுதே உடைய இரத்தத்தை ஆண்டவரே நன்றியப்பா. இடங்களிலெல்லாம் தூதனை அனுப்பியப்பா அந்த ஆண்டவரே இரத்தத்தை ஆண்டவர் அனுப்பி இரத்தத்தை தளித்தப்பத போர்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு ஒரு அமைதி உண்டாகும்படி ஒரு சமாதானம் உண்டாக பண்ணி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. இதில் ரட்சிக்கப்படாமல் யார் இருந்தாலும் அவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட உம்முடைய மந்தையில் சேர்க்கப்பட உம்முடைய ராஜ்யத்தில் கடந்து வர கிருபை தந்து நடத்துங்கப்பா. அக்னி கந்தகம் எரிகிற அக்னி கடலுக்கு ஒருபோதும் சென்று விடாதபடி நிறைய பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. இந்த போர்கள் வரும் பொழுது ஏசுவதி சீக்கிரமா மற்ற ஆண்டு சுவிசேஷ புத்தகங்கள் பார்க்கிறபடி உடைய வருகை மிகவும் சமீப யுத்தங்களுடன் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஆனாலும் கலங்காமல் இருங்கள் என்றும் எச்சரிக்கையாயிருங்கள் என்றும் சொன்னீரே அப்பா. ஆண்டவரே நன்றி அப்பா. எங்கள் எச்சரிக்கையோடு செயல்பட உடைய வருகைக்காய் எப்பொழுதும் ஆயத்தமாகி செயல்பட ஆண்டவரே நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு கிருபை அந்த வழி நடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் ஆண்டவரே பங்கு பெற்று இதை பார்க்கின்றார்களோ கேட்கின்றார்களோ ஜெபிக்கின்றார்களோ அத்தனை பேரும் கலந்த பிரச்சனை யுத்தங்களை கண்டு ஆண்டவரே கலங்காதபடி ஆண்டவரே கவனத்தோடு செயல்பட நீர் கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே ஜெபிக்கின்ற ஒரு ஜெப பாரத்தை இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பீராக. தீங்கிற்காக மனஸ்தாபப்படுகிற தேவன் ஆண்டவரே இந்த போர் ஆண்டவரே காரியங்களிலிருந்து ஒரு முழு விடுதலை தந்து அப்பா நீர் எங்களை வழிநடத்த வேண்டும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. நீர் முழுமையாய் பொறுப்பெடுத்து வழிநடத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் அப்படி செய்துள்ள போகிறதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அடுத்ததாக இந்த 5 மாநில சட்டசபை தேர்தல்களில் நான் சொன்னபடியே அவன் நல்ல வாழ்வுள்ள அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற தமிழ்நாடு அதி சீக்கிரமாய் கேரளா இன்னும் பாண்டிச்சேரி அஸ்ஸாம் மேற்கு வங்காளம் போன 5 மாநிலங்களில் நடக்க இருக்கின்ற அந்த சட்டசபை தேர்தல்களில் ஆண்டவருக்கு சித்தமான ஆட்சியாளர்களை கர்த்தர் கொண்டு வர வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் சுவிசேஷங்களுக்கு தடையில்லாத திருச்சபை கட்டுவதற்கு தடையில்லாத மிஷனரி ஊழியங்களுக்கு தடையில்லாத ஆதரவற்ற மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்கு தடையில்லாத ஆண்டவர் வாழ்வில் அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற ஆண்டவரே நன்றியப்பா. ஆண்டவர் முதலமைச்சர்கள் எம்எல்ஏக்களை கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எந்த காரணத்தினாலும் ஆண்டவரே சுவிசேஷங்கள் தடைபடாதபடி நீர் சொன்ன நல் வார்த்தை நிறைவேறுவதற்கு கிருபை பாராட்டுவீராக. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். ஆண்டவர் கீழ்ப்படுகிறவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுங்கள் என்று சொன்னீர். அந்த பணியில் செயல்படுவதற்கு அப்பா எந்த ஒரு அரசும் தடையாய் வராதபடி ஆண்டவரே வரப்போகிற ஆண்டவரே 5 மாநில சட்டசபை தேர்தல்களிலும் உம்முடைய ஆளுகை கடந்து வந்து அப்பா உமக்கு சித்தமான ஆட்சியாளர்களை நீர் கொண்டு வந்து உம்முடைய நாம
நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஏன் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும்? பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பல வசனங்கள் சொல்கின்றன அப்பா. நாங்கள் அமைதலுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ராஜாக்களுக்காக, அரசுக்காக, அரசியலை சார்ந்தவர்களுக்காக, அரசு துறையை சார்ந்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது எங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறபடியினால் இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுத்திருக்கிறோம் அப்பா. யார் கேட்டாலும் அவர்கள் கேட்கின்றவர்கள் அதோடு விட்டு விடாதபடி தொடர்ந்து நாங்கள் ஏறெடுக்கிற நன்றி அப்பா. ஜெபம் ஆண்டவரே ஒரு மிக ஆண்டவருடைய கடைசி கால எழுப்புதலுக்கு ஆண்டவரே எங்கள் மாநிலங்கள் பயன்படும் என்று ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசிகள் மூலமாக தமிழ்நாடு, கேரளா குறித்து சொல்லி இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும்படியாய் உம்மை நோக்கி கொண்டு வருவதற்கு அரசுகள் எங்களுக்கு அப்பா உதவியாக இருப்பதற்கு நீர் கிருபை தர வேண்டும், கிருபை தருவீராக. அப்படி ஆண்டு உதவியாக இருக்கின்ற ஆட்சியாளர்களை கத்தெழுப்பி தருவீராக. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடான கோடி நன்றிகளப்பா. இந்த நாட்களில் பஞ்சாபிலே காணப்படுகிற ஆண்டவர் அந்த எழுப்புதல் யூபியை தாண்டி தமிழ்நாடு, கேரளாவில் மறுபடி கடந்து வருவதற்கு அருகாமையில் இருக்கிற ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் எழுப்புதல் பற்றி பிடித்து ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் சொன்னபடி அப்பா ஆண்டவர் கடைசி கால எழுப்புதல் தென்கோடியிலிருந்து உண்டாகும். அந்த உலக நாடுகளுக்கெல்லாம் கடந்து போகும். ஒரு மிகப்பெரிய திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்து வருவார்கள். இந்த காரியம் அப்படி நிறைவேறும்படி கிருபை நிறைவேற போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. தொடர்ந்து நீங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க தகப்பனை, ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் தொடர்ந்து இந்த தேர்தலில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஒரு நிமிடம் வலது கரத்தை உயர்த்தி நாளிலே கூட ஆண்டவரை படிக்க கிருபை கொடுத்ததற்காய் உண்மை நாங்கள் துதிக்கின்றோம். 10th, 11th, 12th போன்ற குறிப்பாக 10th ஆண்டவரை 12th தேர்வு எழுதுகிற ஆண்டவரை திறப்பினை ஊழியத்தில் இருக்கின்ற ஆண்டவர் இந்த ராப்பகல் ஜெபத்தில் பங்கு பெறுகிற ஆண்டவர் எல்லா நபர் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் தேர்வு எழுதுகிற மாணவிகளுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனை படிக்க வைத்ததற்காக கோடி நன்றிகளப்பா. கொடுத்த ஞான அறிவு புத்தியா நன்றியப்பா. ஒரே தேர்வு அறை சீனாய் மலையை போன்று மாற்றி சீனாய் மலையில் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவையான 10 கற்பனைகளை கொடுத்ததை போன்று ஒரே நன்றியப்பா. தூதனை அனுப்பி அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண வேண்டும் என்ற ஞானத்தை கொடுத்தப்பா. ஆண்டவரே மிகப்பெரிய வெற்றியை கண்டு ஆண்டவரே அறிந்த குடும்பம், பிள்ளைகள் ஆண்டவரே மெரிட்டிலேயே அப்பா ஹையர் ஸ்டடீஸுக்கான எல்லா மேற்படிப்புகளுக்கான வழிகளும் திறக்கப்பட்டு ஆண்டவரே நன்றி அப்பா. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த சாட்சியாய் நிற்க கிருபை தர வேண்டும்படியா கிருபை நடத்துங்கப்பா. நீங்கள் அப்படி செய்தருள போகிறதுக்கு நன்றி அப்பா. இத்தனை நாளுக்கு என்று குதிரை ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ இடத்திலிருந்து வர ஆண்டவரே ஒரு யுத்தத்திற்காய் ஒரு குதிரை நீதிமொழிகள் 21:31 அப்பா யுத்தத்திற்காய் ஒரு குதிரை ஆயத்தமாக்கப்படுவது உண்டு. தேர்வுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை இந்த தேர்வு நாட்களில் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்துங்கப்பா. சத்துரு எந்த விதங்களிலும் ஆண்டவரே அந்த தேர்வு நாட்களில் மாணவிகளோடு போராடுகிற எல்லா சத்துருவின் போராட்டங்களில் இருந்தும் அப்பா ஒரு முள்ளு விடுதலை கொடுத்து நடத்தி உடைய நாமத்தை மேம்படுத்துங்க. நீங்கள் அப்படி மிகப்பெரிய வெற்றியை ஆண்டவரே நீங்கள் தந்து வழி நடத்த போகிறதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரை. ஜெபியை கேட்டுக்கொண்டு அத்தனை குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தர் கூட நடத்துங்க அப்பா. கனம் பண்ணுங்க ஆசீர்வதி நாளில். அதை போன்று பிரச்சனை ஊழியங்களுக்காக ஒரு விஷயம் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மனம் இறங்கி ஆண்டவர் இந்த ஊழியம் ஆண்டவர் உடைய வருகை மட்டும் நடப்பதற்கு கிருபையை நடத்துங்கப்பா. ஆண்டவரே நன்றி அப்பா. ஆண்டவரே நீங்கள் கூட இருந்து வழி நடத்தி ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. நாளில் இந்த ராப்பகல் ஜெபத்தில் கலந்து கொண்ட அத்தனை குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரே நல்ல ஆண்டவரை ஜெபிக்கின்ற ஒரு வாரத்தை இன்னும் அதிகமாய் கொடுத்து அப்பா. நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே நன்றி ஜெபிக்கின்ற கிருபைகளை கொடுத்தப்பா. இரவில் உண்டாகின்ற பயங்கரங்களிலிருந்தும் இருளிலே நடமாடுகிற கொள்ளை நோய்க்கு தப்பு வைத்து பாதுகாத்து வழிநடத்தி உடைய நாமத்தை மயப்படுத்துங்க. அப்படி செய்தருள போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. எல்லா துதி கண்ண மகிமாய் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். இந்த கூட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ நாமம் மகிமைப்படும்படியாக உம்முடைய வார்த்தைக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவர், அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவர். இந்த திறப்பின் செய்ய கூட்டத்தை ஆண்டவரே நீர் அபரிதமான ஆசீர்வாதங்களால் கர்த்தர் நிரப்பும்படியாகவும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற இந்த தருணத்தை தந்த உம்முடைய மகனுக்காகவும் ஆண்டவரே நித்தியஜன பாசை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற இந்த இடத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற இந்த இடத்துல நாங்கள் பேசும்படியாக தந்த கிருபைக்காக, இரக்கங்களுக்காக, தயவுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தி மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை குறித்து பேசும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் என்னோடு பேசி வெளிப்படும்படியாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. உங்களுடைய ஆசீர்வாதத்தில் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அற்புதத்தின் தேவோட வல்லமை இறங்கி ஆண்டவரே ஸ்தோத்திரி ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர். இந்த ஊழியம் அபரிதமான ஆசீர்வாதங்களை தேசத்துக்காக ஜெபிக்கப்பட்ட ஊழியம் ஆண்டவரே கர்த்தர் நிறைவேற்றி அற்புதங்களால் அதிசயங்களாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள முடியாது கிருபைக்குள்ள மறைத்தலுங்க. அடியாளை கொண்டு நீர் பேசுகிற தேவன் ஆண்டவர். எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் தான் என்னோட பேசி ஆண்டவரை மிஸ்தத்தில் ஒவ்வொருத்தருடைய இருதயங்களையும் ஆண்டவரை மிஸ்தரிக்கிற இது நிலைநிற்கத்தான் நான் கிருபையை கத்த செய்கிறேன்னு சொல்லி விசுவாசத்தோடு உடைய சமுத்திரம் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்து மலஞ்ச ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த திறப்பின் சிற ஊழியத்தின் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்தும்படியாக ஜீவனுள்ள தேவன் எனக்கு அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை தந்திருக்காங்க. திறப்பின் சிற ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் இந்த ஊழியத்தை அபரிதமாக ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும்படியாகவும் எல்லாவற்றுக்கும் மேலான கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஒரு சொல்லு போதும். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒரு சொல்லாலே நடக்கக்கூடிய அற்புதத்துக்காக மத்தேயு 8:8 வசனம் சொல்லுகிறது, 100க்கு அதிபதி பிரயுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரான் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் ஸ்வஸ்தமாவான். இயேசுமே நான் மாத்திரம் அல்ல, 100க்கு அதிபதி சொல்லுகிறார், ஆண்டவரே ஆண்டவருக்கு மேலே அவர் ஒரு விசுவாசம் வைத்ததுபடியா பிரகாரமாக நீர் ஒரு சொன்னால் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை மட்டும் என்னோடு பேசும் ஆண்டவரே, நீர் பேசினா மாத்திரம் என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல்லி அவருடைய உள்ளத்துக்குள்ள ஒரு விசுவாசம். ஏனென்று சொன்னால் தேவன் அவரோடு இருக்கிறபடியால் அவர் விசுவாசித்தார். அப்போ பாருங்கள், இந்த நாட்களில் ஒரு 100க்கு அதிபதி வந்து தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஆண்டவரிடத்தில் வந்து கேட்குறான். என்ன கேட்குறான்னு சொன்னால், என்னுடைய வேலைக்காரனுக்கு ஒரு சுகம் வேணும் ஆண்டவரே, ஒரு விடுதலை வேணும் என்று சொல்லி. இந்த நாட்களில் காணப்படுகிற எந்த ஒரு அதிகாரி கூட ஒரு வேலைக்காரனுக்கு வேண்டி போய் கேட்க போகிறதுக்கு அவன் செய்யவே மாட்டான். ஆனால் இந்த 100க்கு அதிபதி அப்படி இல்லை. ஒரு தேசத்தை காக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய வேலைக்காரனுக்காக இறங்கி போய் யார் இடத்துல கேட்கிறான்? இயேசுவிடத்தில் கேட்டால் நிச்சயமாகவே என்னுடைய வேலைக்காரனுக்கு சொஸ்தமாகும், கர்த்தர் விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் அவனுக்குள்ளாக இருந்தபடியினால் கர்த்தர் இந்த நாட்களில் அவனோடு பேசி அவனுடைய வேலைக்காரனுக்கு சுகம் கிடைக்கும்படியாக கேட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டாக்கி அவனுக்கு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லலை, நீ போ நான் என்ன செய்வேன் வருவேன்னு சொல்லுகிறாரு தவிர இவன் என்ன சொல்லுகிறான், நீர் என்னுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரான் அல்ல, நீர் என்னுடைய வீட்டுக்கு வரண்டா, நீர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் என்று சொல்லி. எவ்வளவு விசுவாசமான ஒரு வார்த்தை! ஒரு சொல்லு போதும் என்று சொல்லி அந்த சொல்லுக்கு இருக்கப்பட்ட அந்த விசுவாச வார்த்தையை கர்த்தர் இந்த நாட்களில் ஆசீர்வதிக்கும்படியாகவும், இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் இயேசு நமக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார் என்று சொல்லி தாகத்தோடு இருப்போம். ஆனால் அந்த வார்த்தை கேட்பதற்காக நம்முடைய இருதயம் என்ன செய்யாது, இடம் கொடுக்காதபடிக்கு தேவையில்லாத காரியங்களை கேட்டு நம்ம இருப்போம். ஆனால் அப்படி இல்லை. அவர் என்ன சொல்லுகிறார் கேட்டாக்கி, என்னுடைய வேலைக்காரனுக்கு சுகப்பட வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரனுக்கு நீர் அற்புதங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் எப்படியாவது அவன் பிழைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த நேரத்தில் தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன், அந்த இயேசுவை தான் நம்ம ஆராதி தேடிக்கொண்டு இருக்கிறோம். அதே போல் மறுபடியும் நம்ம பார்க்கும்போது மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை என்ன சொல்றார் கேட்டாக்கி, அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். அப்பவும் என்ன சொல்லுறார், ஒரு சொல்லு தான் சொல்லுகிறார், ஒரு வார்த்தை சொல்லுகிறார்.
என்ன சொல்லுகிறார்னா, அப்பொழுது அவர்களுடைய கண்கள் அவர்கள் கண்களை என்ன செய்கிறாரு, தொடும்போது ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி அந்த குருடர்கள் 2 பேருக்கும் ஒரு விசுவாசம். அந்த திரளான கூட்டத்துக்குள்ளே என்ன சொல்லுறாங்க, தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்காங்க. கேட்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு என்ன செய்கிறார், விடுதலை கொடுக்கிறார். விடுதலை கொடுத்தது நிமித்தமாக அவங்க விசுவாசம் பெரிது. அவர் என்ன செய்கிறார், தொட்டு அவனுடைய கண்களை தொடும்போது அவனுக்கு தெரியும் ஆண்டவர் என்னை எப்படியாவது என்ன செய்வார், விடுதலை தருவார் என்று சொல்லி அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கொண்டோமானால் நிறையவருடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் இருக்காது. தேவன் எப்படியாவது எனக்கு செய்ய வேண்டும், அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. தேவன் எப்படியாவது எனக்கு செய்வார் என்று சொல்லி யார்கிட்ட போவாங்க, ஊழியக்காரங்கள்ட்ட போவாங்க, மற்றவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுடைய தேவைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க ஜெபிக்கிறதை விட்டு மற்றவங்கள்ட்ட ஓடுவாங்க. அங்கே அந்த ஜெபத்துக்கு அவங்களுக்கு பதில் வராமல் இருந்தால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னாக்கி, நான் இவ்வளவு காலம் ஜெபம் பண்ணேன், இவ்வளவு காலம் ஆண்டவரை தேடினேன், என்னோட வாழ்க்கையில் என்ன இல்லை, ஒரு அற்புதம் இல்லை, ஒரு அதிசயத்தை நான் கண்டுகொள்ள முடியவில்லை என்று சொல்லுவாங்க. ஆனால் இவங்க செய்கிற தவறு என்ன, மற்றவங்க ஜெபிக்கணும் இவங்களுக்காக, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தேவனை தேடாதபடிக்கு ஏனதோனன்னு இருப்பாங்க. எப்படியாவது நம்ம ஊழியக்காரங்கள்ட்ட சொல்லிட்டோம், அந்த அக்காட்ட சொல்லிட்டோம், அந்த அண்ணன்ட்ட சொல்லிட்டோம், எல்லாரும் நமக்காக என்ன செய்வாங்க, ஜெபிப்பாங்க. ஆனால் என்ன வேண்டாம், அந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கண்டாம், ஏதோ ஒரு கடமைக்காக அவங்க என்ன செய்வாங்க, தேவனை தேடுவாங்க. இதே போல அல்ல, அந்த 100 அதிபதி என்ன செய்தார், விசுவாசத்தோடு காணப்பட்டார். எனக்கு எப்படியாவது என்னுடைய வேலைக்காரனுக்கு கர்த்தர் விடுதலை தருவான்னு சொல்லி. இதே போல தான் அந்த குருடர்கள் 2 குருடர்கள் என்ன செய்கிறாங்க, கண்கள் எனக்கு திறக்கப்படும் என்று சொல்லி இயேசுவிடத்திலிருந்து தாவீது குமாரனிடத்திலிருந்து அவருடைய கரம் என்னை தொடும்போதோ இல்லை அவர் ஒரு சொல்லு சொன்னாலோ என்னுடைய கண்கள் என்ன செய்யப்படும், திறக்கப்படும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்தபடியால் ஆவியானவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக கர்த்தர் அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவங்களுடைய வேண்டுதலை கேட்டு கர்த்தர் என்ன செய்தார், இரக்கம் செய்த தேவன், நமக்காக இரக்கம் செய்கிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மளை விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவருடைய பாதத்துக்குள்ளேருந்து நம்ம ஜெபிக்கும் போது அவர் ஒரு சொல்லு சொன்னாலே போதும். ஒரு சொல்லு சொன்னாலே அந்த சொல்லில் என்ன இருக்கிறது, அற்புதங்கள் இருக்குது, அந்த சொல்லில் அதிசயங்கள் இருக்குது, அந்த சொல்லில் நம்முடைய வார்த்தைக்கு தகுந்தபடி பதில் வரும் என்று சொல்லி விசுவாசம் வேணும், நம்பிக்கை வேணும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் என்ன செய்ய முடியாது, ஒரு காலமும் தேவனுடைய பாதத்திலிருந்து அமர்ந்து இருந்து அவரிடத்திலிருந்து ஜெயம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இயேசு நம்மளோடு தான் இருப்பார், இயேசு நம்ம கூட தான் இருக்கார். அது ஒரு விசுவாசம் எல்லாருக்கும் மனதிலும் உண்டு. ஆனால் நான் என்னுடைய தேவைக்கு மற்றவர்களிடத்தில் சொல்லி மற்றவர்கள் கேட்பார்கள், நானும் லேசாக கேட்டால் போகிறோம். நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில் சொல்லுவாங்க, நாங்கள் இத்தனை காலமாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம், நாங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு என்ன இல்லை, நன்மையான காரியங்கள் நடக்கலைன்னு. ஏன் நடக்கலை, கர்த்தருடைய கருத்தில் கேட்கிற வார்த்தை கர்த்தருக்கும் பிரியமாக இருக்கணும். நம்ம கேட்கிற விண்ணப்பம் தேவனுக்கு பிரியமாக ஏற்றதாக காணப்பட வேண்டும். அவருக்கு ஏற்றதாக காணப்படும் போது தான் ஆவியானவர் என்ன செய்வார், அதற்கு பதில் கொடுப்பார். இல்லைன்னா என்ன செய்ய மாட்டார், ஒரு காலமும் அதுக்கு பதில் வரவே செய்யாது. நம்ம விசுவாசத்தோடு அவங்க விசுவாசித்தார்கள். வேதம் சொல்லுகிறப்பல நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவங்க விசுவாசித்தாங்க, தேவனுடைய மகிமையை கண்டாங்க. இந்த நாட்களில் ஆவியானுடைய நாம மகிமைப்படத்தக்கதாக கர்த்தருடைய கரத்தின் வல்லமை இறங்கி ஆளுகை செய்கிற தேவன். தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆவியானவர்கள் எல்லாம் கூடும், தேவகுமாரனால எல்லாம் கூடும். தேவனே இறங்கும் என்று சொல்லி கேட்டது போல இந்த நாட்களில் நம்மளும் கேட்கும்போது நிச்சயமாகவே ஆவியானவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். வேதம் சொல்லுகிற போல இடைவிடாமல் ஆராதிங்க, இடைவிடாமல் தேவனிடத்தில் கேளுங்க, அப்போது நமக்கு இரக்கம் செய்கிற தேவன். அவர் உன்னதமானவர். அவர் மறைவில் இருக்கும்போது நமக்கு ஒருபோதும் என்ன செய்யாது, எந்த சத்ருவான கிரியைகளோ, எந்த அசுத்தாரிய கிரியைகளோ, எந்த அந்தகாரடைய சக்திகளோ நம்மளை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. ஜீவன் உள்ள தேவன் நம்மளோடு இருக்கிறார், நம்மளை காக்கிறவர். அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அந்த இயேசு நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறார். அவர் ஒரு சொல்லி சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான், என்னுடைய காரியங்கள் நிறைவேறும், என்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கப்பட்ட எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும்
என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் கொடுத்து நாம் விசுவாசிக்கும் போது தேவன் நிச்சயமாகவே நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்காக மார்க் 21 அதிகாரம் 11வது வசனத்தில் காணப்படுகிறது. மார்க் 2 அதிகாரத்தில் 11வது வசனம் சொல்லுகிறது, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உன் படுக்கை என்று சொன்னால் ஆவியானவர் ஒரே ஒரு சொல்லுதான், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ. அந்த படுக்கையை எடுக்கும்போது அவன் என்ன நினைச்சிருப்பான், இவர் என்ன என்னாலே முடியவில்லை, நான் எப்படி எழுந்து இந்த படுக்கையை எடுக்க முடியும் என்று நினைத்திருப்பான். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ, உன் வீட்டுக்கு போ என்று சொல்லும்போது அவன் எவ்வளவு சந்தோஷமாக உடனே துள்ளி குதித்து எழுந்திருப்பான். ஆவியானவர் எனக்கு என்ன சொல்லிட்டார், ஒரு சொல்லிட்டார். அந்த சொல்லில் என்ன இருக்குது, அற்புதங்கள் இருக்குது, அந்த சொல்லில் அதிசயங்கள் இருக்குதுன்னு சொல்லி அவனுக்கு தெரியும். அவன் என்ன செய்தான், உடனே அவனுடைய படுக்கையை எடுத்தான். என்ன செய்தான், அவன் உடனே புறப்பட்டு போனான். தேவன் அற்புதங்களை செய்தார், தேவன் அதிசயங்களை செய்தார். அவர் படுக்கையை எடுத்து கொண்டு போன்னு சொன்னோடனே அவனுடைய உள்ளங்கள், அவனுடைய கால்கள் செயல்படாத கால்கள், கரங்கள் எல்லாம் செயல்பட்டது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் எத்தருடைய சரீரத்திற்கப்பட்ட பலவீனங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமோ, நாம் கேட்கிறோமோ, அப்போது ஆண்டவர் என்ன செய்வார், நம்முடைய சரீர பலவீனங்களை எடுத்து மாற்றுகிறவர். அவரை விசுவாசித்தால் ஆவியானவர் நாம மகிமைப்படும்படியாக நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாச வார்த்தை வேண்டும். ஆவியானவர் சொன்னது போல அவர் ஒரு சொன்னாலே போதும். அந்த வார்த்தைக்கு தான் ஆவியானவர் சொல்லுகிறார். ஆவியானவர் சொல்லுவார், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாலே என்னுடைய வேலைக்காரன் அவனுக்கு சொஸ்தமாகும் என்று சொன்னது போல இந்த நாட்களில் அவர் ஒரு சொன்னாலே என்னுடைய கண்கள் திறக்கப்படும் என்று சொல்லி அவன் நம்பிக்கை வைத்ததுபடியால் ஆவியானவர் இந்த நாட்களில் அவனுக்கு ஒரு அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு அற்புதங்களை செய்வார், இயேசு அதிசயங்களை செய்வார் என்று சொல்லி நாம் கொடுக்கும்போது, அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நடக்கும். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ, நீ படுத்த படுக்கையெல்லாம் போதும், இவ்வளவு நாளும் நீ பட்ட வேதனைகள் போதும், நீ பட்ட கஷ்டங்கள் போதும். உன்னுடைய எல்லா இருக்கைகளை மாற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது உன்னுடைய சரீரத்தில் இருக்க விளைவினங்களானாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கப்பட்ட போராட்டங்களானாலும் சரி, எல்லாவற்றிலும் நீ செய்கிற தொழிலில் போராட்டங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்ற இயேசு ஒரு சொன்னாலே போதும். இயேசுடைய வார்த்தை ஒரு சொல்லாலே எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிற தேவனுடைய வல்லமை இறங்கி அற்புதங்களை செய்துகிற தேவனுடைய கரம் கிரியை செய்யும் என்று சொல்லி ஒரு விசுவாசம் நம்முடைய உள்ளுக்கு இருக்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெற்றி சிறக்கப்பட்டு நம்மளை வெற்றி சிறந்தவராக நம்மளை மாற்றுகிற தேவன். அவர் வெற்றி பெற்ற தேவன், நம்மளை வெற்றி பெற செய்கிற தேவன். அந்த இயேசுவை தான் நம்ம இந்த நாட்களில் தேடிக்கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி தர வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் அந்த சொல்லை எப்படி கேட்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு ஒரு சொல்லும், எனக்கு ஒரு வார்த்தை தாரும் என்று சொல்லி நிறைய பேர் ஜெபிக்கும் போது நம்ம கேட்போம். எப்படி கேட்போம், ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம், ஒரு ஊழியக்காரங்கள்ட்ட ஜெபிக்க போனால் நம்ம கேட்போம், என்ன கேட்டுருப்போம், ஆவியானவரே ஆண்டவரே இன்றைக்கு இந்த ஊழியக்காரன் மூலமாக எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்காதா, எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா, என் பிள்ளைக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா, என்னுடைய தேவைகளுக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல மாட்டாரா என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு தான் ஊழியக்காரங்களிடத்தில் போய் நம்ம ஜெபிப்போம். இதே போல தான் ஆவியானவரோடு போய் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா, என்னுடைய வீட்டுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, என்னுடைய சிறையிருப்பு மாறாதா என்று சொல்லி அந்த நேரத்தில் போய் கேட்கிறதாம் வார்த்தை. அந்த வார்த்தைக்கு ஜீவன் உள்ள தேவன் பதில் கொடுக்கிற தேவன் ஊழியக்காரங்கள் மூலமாகவும் தேவன் வெளிப்படுத்துவார். இதே போலதான் ஆவியானுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக நாம் எவ்வளவு கேட்கிறோமோ அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் படுக்கையை எடுத்து கொண்டு போ என்று சொன்னார்.
அவன் உடனே என்ன செய்தான்? எழுந்து போனான். அதுலேயும் ஒரு சொல்லு தான் சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி. அவன் பட்ட பாடுகள், அவன் படுத்த படுக்கை, அவனுடைய எல்லா வேதனைகளையும் என்ன செய்தார்? அந்த சொல்லிலே நீக்கி போட்டார். அவன் உடனே என்ன செய்தான்? எழுந்தான். எவ்வளவு சந்தோஷத்தோடு போயிருப்பான். போனோன்னு அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் என்ன பார்த்துருப்பாங்க? ஆவியானவர் கிரியை செய்ததை பார்த்து எத்தனை பேருக்கு பொறாமை இருந்திருக்கிறோம், எத்தனை பேருக்கு எரிச்சல் இருக்கு. ஏன்னு சொன்னால் அந்த நாட்களில் ஊழியக்காரங்கள் எவ்வளவு அற்புதங்களை செய்தாலும் அதிசயங்களை செய்தாலும் ஆவியானவர் கிரியை செய்து அவங்க மூலமாக நடக்கக்கூடிய அற்புதங்களுக்கு விரோதமாக சில ஊழியக்காரங்கள் பொறாமை எரிச்சல் இருக்கும். இதே போல எத்தனை எரிச்சல் இருந்தாலும் ஆனால் தாவீது குமாரன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்து விட்டதுன்னு சொன்னால் நிச்சயமாக எந்த மனுஷனாலையும் அது தடுக்க முடியாது. ஆவியானவர் செய்கிறது ஒருபோதும் என்ன செய்யாது? தடைப்பட முடியாது. தடைகளை உடைக்கிறவர் தான் நம்ம இயேசு. அல்லேலூயா. இந்த வேளையிலே தேவநாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் கிரியை செய்து கொண்டு இருக்கிற தேவன், நீ கையை நீட்ட என்று சொன்னார். அந்த மார்க்கில் 5ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார். மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். 41வது வசனத்தில் என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னாக்கி, அவர்கள் மிகவும் பயந்து இவரோ காற்றும் கடலையும் என்ன செய்தார்? அமர பண்ணினார். காற்றையும் கடலை என்ன செய்தார்? அமற்றினார். அந்த படகுல இருக்கும்போது என்ன செய்தாங்க? விசுவாச குறைவாக காணப்பட்ட நிமித்தமாக ஆவியானவர் கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து யார்கிட்ட இருக்கிறாரு? படகுல இருக்கிறாரு. ஆனால் படகுல இருக்கும்போதும் அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. காற்றுனால படகு அங்கு இங்குமாக அசையும் போது எல்லாருக்குமே என்ன இருக்கும்? ஒரு பயம் இருக்கும். ஆனால் யார் நம்ம கூட இருக்கிறா? இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறான்னு சொல்கிற ஒரு உணர்வு என்ன இல்லை? அவங்களுடைய உள்ளங்களில் இல்லை. ஆனால் அது நிமித்தமாக அவங்க கடைசியத்தை தான் சொல்லாங்க. போராட்டத்தின் நிமித்தமாக, ஆண்டவரே என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் அமிழ்ந்து போகிறோம், அதனால எங்களுக்கு நீர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லுகிறார். என்ன சொன்னார்? கடலை பார்த்து நீ என்ன செய்யாத, இறையாத, நில்லு அப்படி சொன்ன உடனே அது என்ன செய்தது? நின்று விட்டது. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு விரோதமாக போராட்டங்கள் வரும், நமக்கு விரோதமாக உபத்திரங்கள் வரும். அப்போதான் ஆண்டவர் சொல்வார், இந்த பிள்ளையை விட்டு இந்த உபத்திரம் நீங்கி போவதாக, இந்த பிள்ளையை விட்டு இந்த கஷ்டங்கள் நீங்கி போவதாக. உங்களுக்கு கடந்தொல்லை இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், வறுமை இருக்கலாம், வேதனை இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். நீங்கள் பாடுகள் இல்லாமல் இருந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தேவனாகி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தேடவே மாட்டோம். இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பாடுகள் நிமித்தம், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கஷ்டத்தின் நிமித்தம் தான் நம்ம என்ன செய்வோம்? அதிகமாக தேவனை தேடுவோம். அதே போல தான் காற்றை என்ன செய்தார்? அதட்டினார். உடனே கடல் என்ன செய்தது? இறையவில்லை. அப்படி என்ன செய்தது? நிதானமாக அது ஆரம்பித்தது அதுடைய பயணத்தை. இந்த நாட்களில் இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில கஷ்டங்கள் வரும், சில பாரங்கள் வரும், சில வேதனைகள் வரும். ஆனாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக நாம் எப்படி இருந்து வாழ வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய பாதத்தில் இருக்கும்போது என் தேவன் பெரியவர், என் தேவன் அற்புதமானவர், என் தேவன் என்னை விடுவிக்கிற தேவன், எல்லா தடைகளையும் மாற்றுகிற தேவன், என் தேவன் பெரியவர் என்று சொல்லி என் உள்ளத்தில் இருக்கிறார், என்னுடைய இருதயத்தில் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என்னோடு வருகிறார், என்னோடு போகிறார் என்று சொல்லும்போது நிச்சயமாகவே நாம் ஒரு வெற்றி சிறந்தவர்களாக, நீங்கள் யாவரும் ஒரு வெற்றி பெற்றவர்களாக காண முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிற தேவன். அல்லேலூயா, ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நாம் எடுத்துக்கொண்டோமானா இன்னும் அதிகமாக நம்ம பார்க்கும்போது எவ்வளவு வசனங்களோ நமக்கு இருக்கிறதானா, தேவனுடைய வார்த்தைக்காக நாம் கீழ்ப்படியும் போது நிச்சயமாகவே அவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 5 சொல்லியிருக்கிறாரு, தலித்துன்னு சொல்லிட்டு தலித்தா தகுமி என்று சொல்லுகிற அந்த ஸ்திரியை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறாருனாக்கி, உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை. அவன் என்ன செய்கிறா? நித்திரை செய்து கொண்டு இருக்கிறா. அந்த இடத்துலையும் அவன் நித்திரை செய்து கொண்டு இருக்கிறா. அவன் என்ன செய்யலை? அவன் வேதனைப்படையலை, அவன் மரிக்கலை, அவன் உயிரோடு தான் இருக்கிறான் என்று சொல்லி யாருக்கு தெரியும்? அவன் உயிரோடு இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் என்ன செய்யும்? தெரியும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டாக்கி, அந்த இடத்துக்குள்ள அற்புதங்களை செய்துட்டார். அவருக்கு தெரியும், என்னை கூப்பிட வந்திருக்கான், நான் போக முன்னால் என்ன செய்வான்? அந்த பிள்ளை
உயிரோடு இருக்குன்னு சொல்லி பாருங்க. எல்லாரும் அழுகுறாங்க. ஐயோ, மரித்த வீட்டில் எப்படி இருப்பாங்க? எல்லாரும் அழுது கொண்டு இருப்பாங்க, வேதனைப்பட்டு கொண்டு இருப்பாங்க, கண்ணீர் வடித்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இயேசு போகும்போது எவ்வளவு ஒரு அற்புதங்கள் நடந்தது. அந்த பிள்ளை நித்திரை செய்து கொண்டு இருக்கிறா. நீங்கள் எல்லாரும் என்ன செய்யண்டாம், அழ வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்கிறாரு? அற்புதங்களை செய்கிறார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவர். அந்த அற்புதத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உடனே என்ன செய்ய மாட்டார்? கர்த்தர் தூக்கி கொடுக்கிற தேவன் அல்ல. நம்முடைய வாழ்க்கையை அவர் என்ன செய்வார்? பார்ப்பார். நம்ம வேண்டுதலை கவனிப்பார். நாம் எப்படி கேட்கிறோம், நாம் எப்படி அவருக்கு தந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நடக்கிற வார்த்தையாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த வார்த்தையை நம்ம விசுவாசமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம விசுவாசமாக ஏற்றுக்கொள்ளும் போது தான் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த சிறையிருப்பெல்லாம் மாறிப்போகும். ஜெயத்தை கொடுப்பதற்காக தான் அவர் என்ன செய்தார்? சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் அறைந்து இரத்தம் சிந்தி நம்மளை மீட்டுக் கொள்வதற்காக அவருடைய கடமை நமக்கு செய்யல, நம்மை மீட்டுக் கொள்வதற்காக தன்னையே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்த இயேசு. இந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது எல்லா சபைகளிலும் கர்த்தரை குறித்து உபவாசம் இருந்து ஜெபித்து வெற்றி சிறக்கும்படியாக இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் ஆவியானவர் நமக்காக சிலுவையில் அறைந்து இரத்தம் சிந்தி நம்மளை என்ன செய்கிறாரு? மீட்டு எடுத்துட்டாரு. இந்த நாட்களில் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறான்னு சொன்னால் அவருடைய இரத்தம் சிந்தி நம்மளை மீட்டனால தான். இல்லாவிட்டால் நமக்கு என்ன இருக்காது? ஒரு விசுவாசம் இருக்காது. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ள தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் நமக்காக இரத்தம் சிந்தினார். பழைய பட்டன் காலத்தில் அப்படி அல்ல. அந்த ஒரு விசுவாசம், அதுலேயும் என்ன ஒரு விசுவாசம் என்று சொன்னால், பாவம் செய்துட்டா பெரிய நல்ல வசதி உள்ளவங்க ஆடு மாடுகளை கொடுப்பாங்க, ஒன்றும் இல்லாதவங்க புறாக்களை கொண்டு கொடுப்பாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை. இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்காக அவர் சிந்தி, அவர் சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு வைத்திருக்கிறார் சொன்னால் ஆவியானவர் தந்த ஒரு பெரிதான ஒரு கிருபை, பெரிதான ஒரு வெற்றி, ஒரு பெரிதான ஒரு அற்புதம் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நமக்கு தந்திருக்கிறது. மற்றவங்களை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்தவங்களைப் போல அல்ல. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்காக இரத்தம் சிந்தினாரே, அந்த இரத்தத்தில் சிந்தின அந்த இயேசுடைய சிலுவையை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவரே எனக்காக இரத்தம் சிந்தி என்னை மீட்டீரே, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக என்று சொல்லி நான் ஒவ்வொருத்தரும் நினைக்கும் போது நிச்சயமாகவே அதிலையும் வெற்றி சிறக்க நம்மளை செய்தது இயேசு. அவர் ஒரு சொல்லுகிற தேவன். அதில் நம்ம விடுதலைப்படுகிறோம், நம்ம வெற்றி சிறக்கிறோம். நமக்கு எல்லா கிருபைகளுக்குள்ள என்ன செய்கிறாரு? ஆவியானவர் தருகிறார். இந்த நாட்களில் கர்த்தர் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து நம்மளை வழி நடத்துகிற தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன், நம்மை விடுவிக்க வல்லவர், நம்மை தப்பிவிக்க வல்லவராயிருக்கிற தேவனை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஏசப்பா எனக்காக மனம் இறங்கும், எனக்காக என்னுடைய விண்ணப்பத்தை அங்கீகரித்து கொள்ளும், என்னுடைய வேண்டுதலை கேளுங்க சர்வலோகாதிபதியான இயேசுவே என்று சொல்லி என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாக்கியவனாக மாற வேண்டும் என்று சொன்னால் பாவத்தோடு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா காரியங்களும் நம்மளை விட்டு என்ன செய்ய வேண்டும்? நீங்கி போக வேண்டும். நம்ம ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சொல்ல வேண்டும். உன்னுடைய உபத்திரங்கள் நீங்கி போனது, உன்னுடைய கஷ்டங்கள் நீங்கி போனது, உன்னுடைய வேதனைகள்லாம் நீக்கி போட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசும்போது ஆண்டவர் நிறைய வாழ்க்கையில் ஆண்டவரே வந்து சொல்வார்னு சொல்லி காத்திருப்பாங்க. ஒரு சிலப்பட்டவங்க தேவனை எப்படி தேடுகிறார்களோ அதுக்கு தகுந்தபடி தேவன் அவர்களோடு பேசுவார். இல்லை என்று சொன்னால் தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரங்கள் மூலமாக கர்த்தர் வெளிப்படுவார். அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் வாக்கியவான்கள். நிச்சயமாகவே அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றுகிறவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாட்களில் 100க்கு அதிபதி அப்படிதான் கேட்டார், எனக்கு ஒரு சொல்லு சொன்னாலே போதுமாண்டவரே, என்னுடைய வீட்டுக்கு நீர் வர நான் தகுதியற்றவன். நம்ம வீட்டுக்குள்ளே இப்போ இயேசு வராரு சொன்னாக்கி நாம் எவ்வளவு சந்தோஷப்படுவோம், நாம் எவ்வளவு வேதனைப்படுவோம், எவ்வளவு துக்கப்படுவோம். நம்ம துக்கம் எல்லாம் என்ன செய்யும்?
நீங்கி அவர் வருகும்போது எவ்வளவு சந்தோஷமாக நாம் ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தில் இருக்கப்பட்ட ஒரு கள்ளத்தனமான இருதயத்துக்குள் இருக்கப்பட்ட அந்தரங்கத்தின் ஆவிடைய கிரியை அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது நிச்சயமாகவே அவர் ஒரு சொல்லு சொன்னாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மாறி போகும். அந்த சொல்லுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். என் நேசரே, நீர் எனக்கு வெளிப்படுங்கப்பா என்று சொல்லி ஆவியாண்ட கரம் இறங்கி கிரியை செய்ய வேண்டும். தாவீது குமாரன் வல்லமை இறங்கட்டும் இயேசுவே நாமத்தினாலே என்று சொல்லி கேட்கும்போது நிச்சயமாகவே அவர் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து வழி நடத்துகிற தேவன் இந்த நாட்களில் கர்த்தருடைய கரம் இறங்கி ஆளுகை செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஏசப்பா மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி அப்பாவுடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பாவுடைய செல்ல நாம மாத்திரமே போயிட்டோம். அப்பா நீரே இதை பொறுப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து பிள்ளைகளை வளரத்தக்கதான கிருபையை கர்த்தர் செய்ய வேண்டும். சுத்தமாக என்று சொன்னார், குஷ்டரோகியை சுத்தமாக்கினார், அவரை தொட்டார், கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். இந்த நாட்கள் அவன் வெற்றி சிறந்தவனாக காணத்தக்கதாக இஸ்ரவேலின் தேவன் கிரியை செய்த வல்லவராயிருக்கிற தேவனை இந்த நாட்களில் நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாகவே அவருடைய ஒரு சொல்லை கேட்டு 100க்கு அதிபதி ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சொன்னாரு. மத்தேயுல ஆக கடவுது என்று சொன்னாரு. கண்கள் என்ன செய்து திறக்கப்பட்டது. இந்த நாட்களில் நம்ம காணப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவன். இந்த பதிலை கேட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து நம்ம பெற்றுக்கொள்ளப்பட்டவர்களை காணத்தக்கதாக எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கம் நிறைந்த தந்தையை ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோக பிதாவுடைய வல்லமை இறங்கி அற்புதங்களும் அதிசயங்களை செய்யத்தக்கதாக ஆண்டவரே இந்த வார்த்தை வீண் போகக்கூடாது. ஆண்டவரே கேட்கப்படக்கூடிய உள்ளங்கள்லாம் திறக்கும்படியாகவும் ஆண்டவரே மிஸ்தத்திரி உள்ளங்களை நிலை நிற்கத்தக்கதாகவும் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே அப்பா இந்த இடத்துல கர்த்தருடைய கரம் இறங்க வேண்டும். இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே பாடலை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் ஜெபங்களை தேசத்துக்காக ஜெபித்த உபவாசம் பண்ணி ஜெபித்த ஜெபங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே ராக்கால ஜெபத்தை கர்த்தர் இன்னும் அதிகமாக உம்முடைய பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பலப்படுத்த முடியாமல் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கப்பட்டவருடைய உள்ளங்கள்லாம் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவரே ஒரு விசுவாசத்தின் வார்த்தைகள் உங்களுடைய உள்ளங்களை கிரியை செய்யத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். உங்களுடைய மகனை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே இன்னும் அதிகமாக உங்களுடைய மகனை எடுத்து பலப்படுத்த வேண்டும். ஆண்டவரே பாஸ்டர் நித்யச்சந்திர பாஸ்டர் இன்னும் அபரிதமான வல்லமையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களாலும் தயவுனாலும் நீர் இன்னும் அதிகமான அற்புதங்களை செய்து வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. இந்த ஊழியத்தில் இருக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. கிருபைக்குள்ள மறைத்துருங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெயிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.